பணக்காரங்களுக்கு பேரிச்சம்பழம், ஏழைக்கு இன்னைக்கு ஈச்சம்பழம்னு சொல்லுவாங்க. அப்படியே பாருங்க, ஒரு ஈச்சமரம் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை கிட்டத்தட்ட இந்த சித்திரை மாதம் இந்த வைகாசி 2 மாதத்துக்குள்ள முடிச்சிருவாங்க வேலையை. கீழே சிந்திக்கிட்டு இருக்கோம். சிந்தனை ஒவ்வொரு காயும் நமக்குன்னா இல்லை, அதுவாகவும் விழுறதுக்கான நேரம் வரும். ஆனாலும் இதே போல் குருவிங்க சாப்பிட்டு, பறவைகள் ஏதானும் விருப்பப்பட்டு சாப்பிட்டு கீழே போட்டதை திப்பு 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 நாங்கள் வந்து ஒடியாந்து வந்து எடுக்கிற அந்த பழக்கத்தை இன்னும் நான் விடலை. இதேமாரி பழம்லாம் வந்து கிடைக்காது. இயற்கை கொடுத்த மிகப்பெரிய வரம். இந்த மரம் யாருக்காக இருக்கோ இல்லையோ, பல பறவைகளோட பசிக்காக வருஷத்துக்கு ஒரு முறை இங்கே காய்க்கும்னு நமக்கு எவ்வளோ அளவுக்கு தெரியுதோ, அதே போல் இங்கே இருந்து வந்து போன பறவைக்கு ஒன்று தெரியும். இதே போல் ஈச்ச மரம்லாம் விட்டுடுங்க, அது யாருக்கும் தொந்தரவு இல்லைனா இதே போல் பலன் அதுக்காக கிடைக்கட்டும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். பழம்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? ஈச்ச பழம்